குட் மார்னிங் ஆல் ஆஃப் யூ. இப்போ நம்ம டிஎன்யூஎஸ்ஆர்பி ஃப்ரீ கோச்சிங் சென்டர் எல்லாருக்குமே தெரியும். ஆல்மோஸ்ட் நம்ம சென்டருடைய ஹிஸ்ட்ரி என்ன, ரெப்புடேஷன் என்ன அப்படின்றது தெரியும். நம்மளுடைய சக்ஸஸ் ரேஷியோ என்ன அப்படின்றதும் தெரியும். எஸ்எஸ்சி ஜிடியை பொறுத்த வரைக்கும் நம்ம ஒரு 25 மெம்பர்ஸ் அட்மிஷன் போடுவோம். பிசியை பொறுத்த வரைக்கும் ஒரு 50 பேர் அட்மிஷன் போடுவோம். பட் நம்ம சக்ஸஸ் ரேட்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எனிதிங் அரௌண்ட் 75% மேலே அப்பாயின்மெண்ட்டே கம்ப்ளீட் பண்ணிடுவோம் அப்படின்றது உங்களுக்கு தெரியும். 75ன்றது மினிமம் சொல்கிறேன். ஃபெயிலியர்ஸே சிங்கிள் டிஜிட்டில் தான் இருக்கும் அப்படின்றது எல்லாருக்குமே தெரிஞ்சது. பட் இப்போ நமக்கு அடுத்த கட்டம் போகணும் அப்படின்னும் போது ஆனுவல் கேலண்டர் யூஎஸ்ஆர்பியை பொறுத்த வரைக்கும் அது எந்த அளவுக்கு சாத்தியம் அப்படின்னு தெரியல. ஸோ நம்ம அடுத்த கட்டமாக செப்டம்பரில் வர இருக்கக்கூடிய அடுத்த ஜிடிக்கான எஸ்எஸ்சி ஆனுவல் பிளானரை பேஸ் பண்ணி கிளாஸஸை ஸ்டார்ட் பண்ணிடலான்னு பிளான் பண்ணியிருக்கிறோம். ஸோ புதிய பேட்ச் எப்போ ஸ்டார்ட் பண்ண போகிறோம்னா June 1 ஸ்டார்ட் பண்ண போகிறோம். கிளாஸ் டைமிங் எப்படி அப்படின்னா மார்னிங் 6 to 7:30 ஃபிசிக்கல், அதுக்கு அடுத்து 10 to 12:30 ரீசனிங் கிளாஸு, 2 to 4:30 ஆப்டிடியூட் கிளாஸு, 6 to night 8:30 ஜிகே பேஸ்டாக நடத்த போகிறோம். அந்த ஜிகே மட்டும்தான் என்ன அப்படின்னா ஒரு மல்டிபர்பஸ் பேட்ச் மாதிரி பர்டிகுலராக சமச்சீர் சயின்ஸை ஸ்டார்ட் பண்ண போகிறோம். இது ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு வேளை இடையில யூஎஸ்ஆர்பி நோட்டிஃபிகேஷன் வந்துச்சு அப்படின்னா திடீர்னு பேட்சை நான் தமிழ்நாடு போலீஸ்க்காக அதை கன்வெர்ட் பண்ணலாம் சிலர். அதுக்காக சயின்ஸை ஈவினிங் 6 to 8:30 கிளாஸில் கொண்டு போவோம். நைட்டு எகெயின் 10 to 11:30 நமக்கு நைட் ஸ்டடி அல்லது டெய்லி டெஸ்ட் இருக்கும். சம்டைம்ஸ் சோஷியல் கிளாஸஸ் கூட போகலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு எஸ்எஸ்சி ஜிடியை டார்கெட் பண்ணி ஒரு பேட்ச், இதுக்கிடையில் வரக்கூடிய யூஎஸ்ஆர்பி நோட்டிஃபிகேஷன்ஸை பொறுத்து நம்ம சேஞ்ச் ஓவர் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு பிளான் பண்ணியிருக்கிறோம். ஸ்டூடெண்ட்ஸ் வில்லிங் இருக்கக்கூடியவங்க தாராளமாக நம்ம சென்டரில் ஜாயின் பண்ணிக்கலாம். ஆக்சுவலாக நம்மகிட்ட ஹாஸ்டல் ஃபெசிலிட்டி கிடையாது. பட் ஆனால் நம்ம வெளியே இருந்து தான் நிறைய பேர் வந்துட்டுருக்கிறனால நம்ம வீடுகளை வாடகைக்கு எடுத்து நம்ம அவங்களுக்கு ஷேரிங் சிஸ்டத்தில் கொடுத்துட்ருக்குறோம். அது மோஸ்ட் ப்ராப்ளி எல்லாருக்குமே தெரிஞ்சது தான். ஸோ அக்காமடேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பர் மந்த்து 500 rupees பர் ஹெட், ஒரு நபருக்கு மாதம் 500 ரூபாயும், சாப்பாடு ஒரு நாளைக்கு 120 ரூபாயுன்ற பேசிஸில் நம்ம வீட்டு சாப்பாடு அரேஞ்ச் பண்ணி கொடுத்துட்றோம். அதே போல் வீடு வாடகைக்கு எடுத்து ஷேரிங் சிஸ்டத்தில் அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறோம். ஸோ இதே இப்போ கன்வே பண்ணுறேன் அப்படின்னா June 1 கிளாஸ் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ என்னுடைய கெப்பாசிட்டி உங்களுக்கு தெரியும். நான் மோஸ்ட் ப்ராபப்ளி 25 தான் எஸ்எஸ்சி ஜிடிக்கான அட்மிஷன் கவுண்ட்டு. தமிழ்நாடு போலீஸ்க்கு எனிதிங் அரௌண்ட் 40 தான் அட்மிஷன் கொடுப்போம் தியரி கிளாஸு. அதனால் மேபி 25 to 40க்கு இடைப்பட்ட ஒரு கவுண்ட்டை தான் அட்மிஷன் கொடுக்க முடியும். ஸோ அதனால் பில்லிங் இருக்கக்கூடியவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ கிளாஸ் டைமிங்ஸ் எல்லாமே ஆல்ரெடி இன்ஸ்டாலே நான் போஸ்ட் பண்ணியிருக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஆல் தி பெஸ்ட் எவ்ரிவன். தேங்க்யூ.